अद्य ब्राह्मणः प्राप्ते वैवत्पदामन्वन्तरे कलियुगे षष्ठिसंवत्सराणामध्ये श्री विश्वावसुनाम संवत्सरे ततेहायां दिहां वातरां वातरयुक्तायां शिवातरयुक्तायां एवं गुणाविशेषण विविष्ट्यायां शुभदितुः श्रीनः तमदेवतामध्यस्य तमदेवताभ्यो नमः ओं भैं भीं श्रीं ओं श्रीमाताय नमः ओं श्रीमहाराज्ञे नमः ओं सिंहस्तनेश्वर्यै नमः ओं कृतज्ञुण्डाय नमः ओं गोदाय नमः ओं मनोरूपेक्षय नमः ओं गोदण्डाय नमः ओं पंचतन्मात्रकाय नमः ओं निजारुणाय नमः ओं प्रभापूराय नमः ओं मज्जद्ब्रह्माण्डमण्डलाय नमः ओं मञ्जकचोहाय नमः ओं मुन्नाहाय नमः ओं गौगन्धिकाय नमः ओं रजत्कचाय नमः ओं गुरुविन्दनश्रेण्ये नमः ओं कनत्कोटीराय नमः ओं कलञ्जावाय नमः ओं प्रणवे नमः ओं धनुस्मराय नमः ओं माङ्गल्याय नमः ओं गुरुदोनलिलिकाय नमः ओं कृष्णे नमः ओं परिवारजनमीनावलोचनाय नमः ओं नवचम्पकाय नमः ओं भाभाय नमः ओं नागालराजाय नमः ओं तारकान्ते नमः ओं सत्कारे नमः ओं यामि ओं राजाधिराजाय प्रसन्नदायने जयमोजमि प्रणामहे तमे कामान् कामकामाय वक्यं कामे परो वै प्रणोदर्भिराय प्रणाय महाराजाय ते नमः यादवे देतनवामसमुपराय சின்ன மேட்ரு போல இருக்குது இது பண்ணி அவங்கள இறக்கி விட்டுலாம் கொஞ்சம்
ஏதாவது ஒன்று சொல்லு. கொஞ்சம் சத்தப்படாதீங்க, வாங்க கிட்ட. ஓம் சக்தி. உனக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. அரை குறை இருந்தாலும் நிறைய சந்தோஷமாமா எல்லாம் பார்த்துக்கணும். நீங்க தான் பார்த்துக்கணும். ஏற்றுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சோத்தை கொடுத்து மேலும் மேலும் விருத்தி அடைஞ்சு தொழிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, புத்திரபாக்கியத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் முன்னேறி உன் ஆலயத்துக்கு வரணும். உன்னை வருஷம் வருஷம் வந்து தவம் கிடந்து பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வழியை காட்டு. சொல்லு தாய். எதுக்குமே வழி சொல்லியே. சொல்லு, ஏதாவது கடன்னு சொல்லு. மனசார ஏற்றுக்கலாம். நல்லா வச்சிருப்பீங்களா? எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நல்லது நடக்கும் சொல்லிட்டேனே. சொல்லுங்க. யாருக்கும் கேட்குறியா? எங்களுக்கு சொன்னா தானே. ரொம்ப வைக்க சொன்னேனே இன்னைக்கு. ஏன் வைக்கல? இல்லைம்மா, அவங்க முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டாங்கம்மா. திடீர்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அதனால் பண்ண முடியல. அடுத்த வருஷம் சிறப்பாக பண்ணிடுறோம். சரி, மன்னிச்சுக்குங்க. அடுத்த வருஷம் நல்லா பண்ணிடலாம். சரி தாயா, மன்னிச்சுக்க தாயா. நான் மன்னிப்பு கேட்குறேன். பிடிச்சாங்க கூட 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 இதா சார் கூட. பின்னாடி யாராவதுமா வாங்க. பின்னாடி யாராவது பிடிங்க. ஞாயிற்றுக்கிழமை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுது. ஸோ இந்த கூழ்வார்க்கும் போது எல்லாருமே வந்து அம்மன் கிட்ட வந்து வாக்கு கேட்பாங்க. அதே மாதிரி தான் கூழ் ஊற்றிட்டும் போது அம்மன் தான் முதல்ல என் மேலே வந்து இறங்கி அந்த கூழை குடிப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே வரவங்க எல்லாருக்குமே மூலயமா வந்து கனி கொடுப்போம். அதாவது எலுமிச்சப்பழம் குடிப்போம். அந்த எலுமிச்சப்பழத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டு வாசலில் கட்டும்போது வீட்டில் இருக்கிற அமானுஷ்யம் கெட்ட அமானுஷ்யம் இருந்தால் அது விட்டு விலகும். அதே மாதிரி உள்ளுக்கு குடிக்கும் போது எந்த விதமான நோய் இருந்தாலும் அவங்கள விட்டு விலகி போகும். அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், அந்த கனியை குடித்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அதே மாதிரி அன்னதானம் பண்ணுவோம் நாங்கள். அன்னதானம் பண்ணிவிட்டு சில பேர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்களே கோயிலுக்காக, அங்கே கோயிலுக்காக கொடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கான மரியாதைகள் செஞ்சோம் நாங்கள் அனுப்பி விட்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அருள்வாக்கு பீடத்தில் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த அருள்வாக்கு பீடத்தை அணுகலாம். உங்களுக்கான பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களுக்கான சந்தோஷத்தை உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நாகாத்தம்மனுடைய அருளால். திரு நாகாத்தம்மா ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். என் பேர் பாண்டியன். கிட்டத்தட்ட இது 7வது ஆண்டு முடிவு நிறைவாகுது. வருஷம் நான் வந்து போயிட்டு தான் இருக்கிறேன். பக்தர்களுக்கு வர்றாங்க, வரவங்களுக்கு நல்ல ஒரு பலனை அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க. நல்ல பலனை தருது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணமும் ஆகுது. அதாவது கல்யாணம் ஆகுறதோ ஆகாது அது வேறு பிரச்சனை இல்லை. அம்பாளை வந்து மனங்குளிர வேண்டணும். எந்த அம்பனுமே எந்த தெய்வத்தையும் நீங்கள் போனாலும் சரி மனங்குளிர நீங்கள் அம்பாளை வேணுன்னா தான் அந்த பலன்கள் கிடைக்கும். ஏதோ வந்தோமா சாமியை கும்பிட்டோமா போனோமான்றது அந்த பலன் கிடைக்காது. புரியுதுங்களா? எங்கே இருந்தெல்லாம் வர்றாங்க. ஆனால் வாங்க, நீங்கள் அம்பாளுடைய அருள் பெறுங்க. நேற்று வந்து அம்மனுக்கு பதிவு போட்டோம். பதிவு போட்டு உடுக்கடிச்சு அம்பாளை வர வச்சு அலகு குத்தி சாமி இறக்கணும். இந்த திருவிழா நேற்று நடந்தது. இன்றைக்கி இப்போ அம்பாளுக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் நடந்தது. இப்போ கூழ் வாத்து 12 மணிக்கு கூழ் வாத்துனோம். அடுத்து அன்னதானம் போடுறோம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அம்பாளுக்கு படையல் நடக்குது. அதுலேயும் கலந்துக்குங்க. ஓம் சக்தி. நாகாத்தால சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்மன் எங்கள் குடிப்பு வந்திருக்காங்க. அவங்கள வந்து கோடிச்சா எல்லாருக்கும் கோடி நன்மை நடக்கும். அதால் தான் எல்லாம் திரண்டு வந்திருக்கோம். சொந்த பந்தம் அக்கம் பக்கம் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து என்ன நல்லது ஆட்டா வழிகாட்டுவோம். அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இன்னும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னும் அந்த எந்த குறைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றி பண்ணி எல்லாம் நல்ல மாதிரி நடத்தி கொடுப்பா ஆத்தான்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். என் பேர் சுமதி, பெரம்பூர்லேருந்து வரேன். இது எங்கள் பொண்ணுக்கோட கோயில் தான். ஆனால் நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்குது நாகாத்தம்மா. நாங்களும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் இதுக்கு மேலே இன்னும் பிரமாண்டமாக செஞ்சு நல்ல வழி நடத்தி கொடுக்கணும்னு நான். இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு கூழ் ஊற்றுறாங்க நாகாத்தம்மனுக்கு. அது குழல் நாகாத்தம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க. நாங்கள் வந்து சிறப்பிச்சு கொடுக்கலாம்னு வந்து நல்ல சிறப்பாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.